தமிழகத்தில் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக சிகிச்சை வழங்கக்கூடிய முதல்வர் முதியவர் காப்பீடு திட்டம் என்பது செயல்படுத்தப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அறிவித்து இருக்கிறார். அதாவது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் புற்றுநோய்க்கான சிகிச்சைகள், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், அதே போல உயர்தர டெஸ்ட், ஸ்கேன்ஸ் இது போன்ற சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு கட்டணம் இல்லாமல் இலவசமாக சிகிச்சைகள் அளிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு வருமான உச்சவரம்பு என்பது கிடையாது எனவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொது பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதங்கள் என்பது தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வரக்கூடிய சூழலில் அதே போல ஒவ்வொரு துறைக்கான மானிய கோரிக்கைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் முக்கியமாக சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் குறிப்பிடுகையில் மருத்துவத்துறை சார்பாக பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் என்பது வெளியிட்டு இருக்கிறார். முக்கியமாக நேற்றைய தினத்தை எடுத்துக்கொண்டும், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதியை பொறுத்தவரையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட 2500 செவிலியர் பணியிடங்கள் என்பது உருவாக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார். அதே போல 3594 மருத்துவ பணியாளர்கள் தேர்வு முகமை என்பதும் தேர்வு செய்யப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல 1695 தொகுப்பூதிய செவிலியர்கள் எடுக்கப்படுவார்கள் எனவும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது பல நாட்களாக செவிலியர்களின் கோரிக்கைகள், அதாவது பல்வேறு கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த அறிவிப்புகள் என்பது வெளியாகி இருந்தது. இதில் முக்கியமாக ஆகஸ்ட் 18ஆம் தேதியை பொறுத்தவரையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது நடந்து வரக்கூடிய சூழலில் அமைச்சர் அருண்ராஜ் முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் முதல்வரின் காப்பீடு, முதியவர் காப்பீடு திட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவித்து இருக்கிறார். அதாவது இந்த காப்பீடு இன்சூரன்ஸ் திட்டத்தை பொறுத்தவரையில் உச்சவரம்பு, வருமான உச்சவரம்பு என்பது எதுவும் கிடையாது. அனைவருக்குமே, அதாவது 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே இதில் அதாவது இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதே போல இந்த திட்டத்தின் மூலம், அதாவது இந்த முதல்வரின் முதியவர் காப்பீடு திட்டத்தின் மூலம் 38 லட்சம் மூத்த குடிமக்கள் பயனடைவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் என்னென்ன கவர் செய்யப்படும் என்றால் புற்றுநோய்க்கான சிகிச்சைகள், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், அதே போல உயர்தர பரிசோதனைகள், ஒரு சில பரிசோதனைகள் எல்லாம் விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடும். அதெல்லாம் அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம், இலவச சிகிச்சைகள் அளிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இது மூத்த குடிமக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழக அரசை பொறுத்தவரையில் தேர்தல் சமயத்தில் இருந்து தற்போது வரை முன்வைக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னவென்றால் கல்வி, சுகாதாரம், மக்களின் அடிப்படை வசதிகள், பேருந்து வசதிகள், அதே போல ரேஷன் உள்ளிட்ட துறைகள் மீது கவனம் செலுத்தப்படும். அதே போல போதைப் பொருள் தடுப்பது, இளைஞர்களை போதை பழக்கத்தில் இருந்து மீட்பது, இது போன்ற சில இந்த விஷயங்கள் மீது அரசு தீவிரமாக செயல்படும் என்றும் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது எனவும் குறிப்பிடப்பட்டு இருந்தது. அந்த வகையில் சுகாதாரத்துறை தரப்பில் பல்வேறு அறிவிப்புகள் என்பது தொடர்ந்து வெளியிடப்பட்டு வரக்கூடிய சூழலில் இந்த ஒரு அறிவிப்பு மூத்த குடிமக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி,
என்பது உருவாக்கப்படும் என்பதும், இந்த திட்டங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் பெறுவதற்கு நலம் 360 செயலி என்பதும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதேபோல சேவைகள், ஆய்வு பர்பஸ்க்காக பல்வேறு விஷயங்கள், அதாவது மருத்துவத் துறையில் என்னென்ன நடைபெறுகிறது, மருத்துவத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக மருத்துவ நகரம் என்பது அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது மருத்துவத் துறையில் தமிழகம் சிறந்து விளங்க வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் முதன்மை மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மருத்துவ நகரம் என்பது உருவாக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் குறிப்பிட்டு இருக்கிறார். அதேபோல அது மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்களுக்காக நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது 2.50 கோடி மதிப்பீட்டில் தாய்ப்பால் மேலாண்மை அலகுகள் என்பது உருவாக்கப்படும் என குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதேபோல பிளாஸ்மா பரிமாற்ற இயந்திரங்கள், மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பாக அகற்றுவதற்கு வழிமுறைகள் என்னென்ன, இதற்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு என்பதும் செய்யப்பட்டு இருக்கிறது. அதேபோல கடலூர், நாகை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 1.80 கோடி மதிப்பீட்டில் மாணவர்களுக்கு பல் சீரமைப்பு சிகிச்சைகள் என்பது இலவசமாக வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டு இருக்கிறார். இதே போல பல்வேறு அறிவிப்புகள் என்பது தொடர்ந்து சுகாதாரத்துறை தரப்பில் வெளியிடப்பட்டு வருகிறது. முக்கியமாக இன்றைய தினத்தில், அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அமைச்சர் அருண்ராஜ் குறிப்பிடுகையில் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு எல்லா அரசு உதவி பெறும். அதே போல பிரைவேட் மருத்துவமனைகளிலும் இந்த சிகிச்சைகள் எல்லாம் இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம், முதல்வரின் முதியவர் காப்பீடு திட்டத்தின் மூலம் பயனடைந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. 38 லட்சம் மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் என்றும், இதற்கு உச்சவரம்பு, அதாவது வருமான உச்சவரம்பு என்பது கிடையாது, எல்லோரும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டு இருக்கிறது.